கர்த்தர் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு வானத்தின் தூது என்னவென்றால், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. மறுபடியும் சொல்லுகிறேன், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்றுதான். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கரவண்டை நிற்கிறார், உன் கரவண்டை நிற்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஒருவர், உன் கலவண்டு அவர் நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடியா இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். சுமனிலிருந்து சிறிது நேரம் தான் பார்த்து வார்த்தையானவரை தவற விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பாய் பிள்ளைகளோடு பேசுங்க. கொடுத்த அடியேனை மறைந்து பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்தவர்கள் வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம், ஓசியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா 12:6. இப்போது என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். இப்போது எதற்காய் உள்ளே வந்தோம், எதற்காய் தேவனை பார்க்க வந்தோம், யாரை பாட வந்தோம், யாரை துதிக்க வந்தோம். யாரை பார்க்க வந்தோமோ, யாரை துதிக்க வந்தோமோ, யாரை நாம் மதிமனாய் கொண்டிருக்கிறோமோ அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்போதும் எதற்காய் வந்தாயோ அந்த காரியம் தடைபடாது. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. இதுவரைக்கும் நான் உலகத்தை பார்த்து திரும்பிக் கொண்டிருந்தேன், என் தாய் தகப்பனை பார்த்து திரும்பிக் கொண்டிருந்தேன், என் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை பார்த்து திரும்பி இருக்கிறேன். என் ஆண்டவரை நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறார், ஓயாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொன்னவர் அவர் சொல்லுகிறார், ஒரு தேவனிடத்தில் திரும்ப, தயையையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல நம்பிக்கைகள் இழந்து போய் வந்திருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல எனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும், எனக்கு கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாயோ, உனக்கான வார்த்தையை உனக்கானவர் பரத்திலிருந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு பார்க்க போவதான ஒரு செய்தியின் சிறப்பு என்னவென்றால், எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் இரண்டாக சொல்லிக் கொடுத்து கொண்டே வருவார். எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா நான் சபைக்கு ரொம்ப நாளா வரேன், ஆனா நிறைய சாட்சியை நான் கேட்கிறேன். என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம் என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நடக்கிறது, என் காதுகளை கேட்கிறதே தவிர என்னால் அனுபவிக்க முடியவில்லை. அப்படி யாராகிலும் இங்கே இருப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு தயவாய் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு கையளவு வேகத்தை காண்பிக்க பெருமழையின் இறைச்சலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், கையளவு மேகம் கேசி பார்த்தான், ஆனால் பெருமழை இறைச்சலை வந்திருக்கிற நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு எழுத்து மாறாமல் 2 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். வாலிப பிள்ளைகள், குறிப்பெடுக்கிற பிள்ளைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும், ஏசாயா 36வது அதிகாரம் 4ஆம் வசனமும் ஒரு எழுத்து மாறாம வேதத்தில் அப்படியே இருக்கும். இரட்டிப்பான நன்மை என்று சொன்னேனே, தொடக்கமே வேதத்திலிருந்து 2 ஒரே வார்த்தைகளால் இருக்கிற வார்த்தைகளோடு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். 2 ராஜாக்கள் 18-19 வாசிக்க பார்ப்போம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும்
நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த காரியம் என்ன? எசேக்கியாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற எசேக்கியாக்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் வேறு ஸ்தலம் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், சபைக்கு போனாய், தேவனை நம்பினாய், வேதத்தை சுமந்தாய், செபித்தாய், உன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லையே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல யோபு ஆராதனைக்கு வந்திருப்பார் என்றால் அவர் எப்படி சொல்லியிருப்பார் என்றால், யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அந்த 25ஆம் வசனத்தை இந்த 25 ஆண்டோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிக்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று உங்களை பார்த்து உலகம் கேட்கும் என்றால் அவரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார். அவர் பூமியின் மீது மாத்திரமல்ல, என் வாழ்க்கை கடைசியா இருந்தாலும் அங்கே ஆண்டவர் எனக்காய் வந்து நிற்பார். உமாசிஸ்டர் கேட்டா சொல்லுவாங்க, ஜிஹெச்ல, ஆண்டவரே நான் கடைசி தருணம் எனக்காக ஒருவர் வந்து நின்றார், என் மகளுக்காய் வந்து நின்றார், என் குடும்பத்திற்காய் வந்து நின்றார். வேதம் சொல்லுகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அருமை சகோதரிகளை கேட்டு பாருங்க, எனக்காக ஒருவர் வந்தார், என்னை தொட்டார், என்னை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு சபையில என்னை அவர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். இன்னும் அவர் என்னை ஜீவனோடு வைத்திருப்பார். அநேக தலைமுறைகளை பார்க்க வைப்பார். அங்கே என்னை சாட்சி கொடுக்க வைப்பார். ஏன் தெரியுமா? ஏழை விடாமல் என் தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசும்படியாக 3 காரியத்தை சொல்லுகிறார். முதல் காரியம், நம்பிக்கை இழக்காதே உயிர் அடைய வைப்பார். மறுபடியும் எழுதுகிறதான பிள்ளைகளுக்காய் சொல்லுகிறேன், நம்பிக்கை இழக்காதே உயிர் அடைய வைப்பார். ஆண்டவரே, உயிரற்று போய் உலர்ந்த எலும்புகளாய் என்ன செய்வோம் என்று தத்தளிப்போடு வந்திருக்கிறாயா? தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உன் கையிலிருந்து நீக்கி போட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை உன் கையில் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தத்தளிப்பு அல்ல, என் கையில் ரட்சிப்பு வந்திருக்கிறது. எழுந்தவர்கள் வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாக எபிரு என்பவன், என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த எபிருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெப ஆலய தலைவனாய் இருந்தான், அவன் பெரியவனாய் இருந்தான், கனம் இருந்தது, ஐஸ்வர்யங்கள் இருந்தது. ஒருவன் வா என்றால் வருவான், போ என்றால் போவான், அவனிடத்தில் எல்லா காரியங்களும் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி கனம் பொருந்தினவனா இருந்தவன் செய்த காரியம் வாசிங்க. அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை காண அநேக வரலாம், ஆனால் அவர் பாதத்தில் விழுவதற்கு ஒரு சில இருதயங்கள் தான் திருச்சபையில் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இங்கே எதிர் வருகிறார், ஆண்டவரை பார்த்தவுடன் அவர் பாதத்தில் விழுகிறார். ஏன் அவர் பாதத்தில் விழுந்தான் என்றால் அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அவனுக்கு தெரியும், பக்கத்தில் கேட்டால் விடுதலை கிடைக்காது, அறிமுக மாணவர்களிடத்தில் கேட்டால் தான் விரும்பின காரியம் நடக்காது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் எனக்கு பெரியவர் எனக்கு முன்பாக இருப்பார் என்றால் அவர் பாதத்தில் நான் விழ வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 24வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர் அவனோடு கூட போனார். யாரோடு ஆண்டவர் போவார்? ஏன் திருச்சபை முடிந்தவுடன் ஆண்டவர் என்னோடு வரவில்லை என்றால், நானும் பார்வையாளனாய் வருகிறேன். ஆண்டவர் யார் என்று பார்க்க வருகிறேன். அந்த பாதத்தில் விழ வரவில்லை. யார் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறானோ அவர்களோடு கூட ஆண்டவர் கடந்து போவார். வந்திருக்கிற திருச்சபையே, நீ ஆண்டவர் யார் என்று பார்க்க வராதே, அவர் பாதத்தில் விழுந்து ஆராதிக்க வருவாய் என்றார். கர்த்தர் கூட வருவார். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? முழங்கால் போட்ட உடனே பக்கத்துல யார் வந்திருக்கிறாங்க, இந்த குடும்பம் வந்துச்சா? இல்ல, என் அப்பா வந்திருக்கிறாரான்னு எப்படி தெரியும் தெரியுமா? கண்ணை மூடி பாருங்க.
ஏசப்பா வந்திருப்பது தெரியும், உங்க இருதயம் நிரம்புறது தெரியும். உங்களை அறியாம அந்நிய பாஷை உங்களுக்கு தெரியுமா? இந்த உலக பாஷை போயிடும். கண்ணை மூடி கையை தட்டி முழங்கால் போட்ட உடனே அந்நிய பாஷை வருகிறது. பாத்தீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, அதுதான் என் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்க்கிறான். பார்த்தவுடன் காலில் விழுகிறான். விழுந்த உடனே அவன் கூட போகிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, திரளான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனா ஏசப்பாவுடைய பாதத்துல யாரும் விழல. இன்றைக்கு திருச்சபையிலே அநேகர் இருந்தாலும் அவரை பார்க்க வராதீங்க. அவர் பாதத்தில் அமர்ந்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க வாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 25ஆம் வசனத்தை இந்த வருஷத்துக்கு நிழலாய் காண்பித்து தருகிறேன். 25 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ எவ்விரு வந்து ஆண்டவரை கூப்பிட்டது 12 வயதுள்ள தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக. இதே போலதான் அப்பா இந்த வருஷம் தொடங்கி 4 மாசம் சர்ச்சுக்கு வந்த நீங்க என் கூட வரீங்க. ஆனா நான் கேட்ட அநேக காரியங்களுக்கு இன்னும் பதில் வரல. நீங்க என் கையை பிடிச்சிட்டே வரீங்க. ஆனா 4 மாசம் நான் நிறைய சாட்சி கேட்டுட்டு இருக்கிறேன். ஏசப்பா, வேலை கிடைச்சது, நல்ல சம்பளம், நல்ல தொழில், என் வாழ்க்கையில கடன் மாறிச்சு. ஆனா என் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. 12 வயதுள்ள மகளுக்கு குணம் பெரும்படியாய் போகிற வழியிலே 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வருகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 30ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போவதை அவர் உணர்கிறார். உணர்ந்து அவர் திரும்பி பார்த்து கேட்கிறார். இந்த நிலைமையில இருந்தா ஏசப்பா சொல்றாங்க, கையளவு வேகம் இல்லை உனக்கு, உனக்கு பெருமழை நேரத்து வெயிட் பண்ணு, உனக்கான டைம் வரும், வெயிட் பண்ணு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 33ஆவது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அந்த ஸ்திரீயானவள், அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? யாருக்காவது அவளோட பேர் தெரியுமா? சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 12 வருடம் ஒரு ஸ்திரீ இருந்தார். அவளுக்கு பேர் என்ன? பெரும்பாடு. ஏன் தெரியுமா? 12 வருஷம் அவளுக்கு அந்த பிரச்சனை தான். இன்னைக்கு எந்த பிரச்சனையை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறியோ அந்த பிரச்சனையை வச்சுதான் உலகம் உன்னை கூப்பிடும். என்ன தேவ பிள்ளைய, எனக்கு முடியல, நான் என்ன பார்த்து உலகம் சொல்ல மாட்டேன். எனக்கு பேர் இருக்கும், ஆனா மொட்டை இல்ல வழுக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் உன் குறையை சொல்லும், ஆனால் உன் குறையை சொல்லாமல் உன்னை நிறைவாய் மாற்றுகிற ஒரே ஒரு ஆண்டவர் என் ஆண்டவர். நம்பிக்கை இழந்து விடாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி. அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பயத்துடன் வரணும், நடுக்கத்துடன் வரணும். பயம் இருக்குதா? நடுக்கம் இருக்குதா? சர்ச்சைக்கு வரோம், பயம் இல்ல. எப்படி வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பக்கத்துல பேசலாம், யாருக்கிட்ட வேணாலும், என்ன வேணாலும் சார். இது சபையா? நம்பிக்கை எப்படிங்க நீங்க நம்புற காரியம் உங்களுக்கு வரும். வேதத்துல தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது ஆத்துமா யாரை பார்த்துட்டு இருக்குது? இயேசுவை பார்க்குது. ஆனா இங்கே ஆத்துமா வருகிறது. ஆண்டவர் வரலனா ஆண்டவரே மேல கோபப்படுவார், இல்ல பாஸ்டரே மேல கோபப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனை பிரியப்படுத்த வருவார் என்றால் உன் நம்பிக்கையை என்னைக்குமே உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை உனக்கு கைகூடி வர வேண்டும் என்றால் நம்பிக்கையானவர் உன்னோடு வழிநடத்தணும். வேதம் சொல்லுகிறது. என் நண்பர் தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் போகிற நேரத்தில் ஆடு மாடு கூட எல்லையை தாண்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்க அப்படியே விட்டுருக்கோம். இஷ்டத்துக்கு நம்ம பார்த்து வெளியே போறோம், இஷ்டத்துக்கு நம்ம பார்த்து உள்ள வரோம். ஏன்? ஆண்டவர் தானே, பாஸ்டர் தானே. என் அன்பு தேவர்களே, ஆண்டவர் தான், பாஸ்டர் தான். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் பயம் இருக்க வேண்டும், நடுக்கம் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து. இந்த பயம் இருக்குதா திருச்சபையே? நம்பிக்கை இழக்காதே. உயிரடைய வேண்டும் என்றால் ஒருவரால் தான் மரித்ததற்கு உயிர் கொடுக்க முடியும், அவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும், அவருக்கு முன்பாக நான் விழுந்து கிடக்கணும். அடுத்தது உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். இன்னைக்கு உண்மை பேசுறோமா? சர்ச்சில் தேவனுக்கு முன்பாய் உண்மை சொல்லுகிறோமா?
என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் கொஞ்ச நேரம் ஆராதனையில உண்மை இல்லை, பாட்டு பகுதிக்கு உண்மை இல்லை, ஆராதனைக்கு உண்மை இல்லை, செபத்துல உண்மை இல்லை, காணிக்கையில உண்மை இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, ஆனா நான் நம்புகிற காரியம் எப்படி அவரிடத்தில் எனக்கு கொடுக்க முடியும்? இவன் கூட்டிட்டு போன மாதிரி ஆண்டவர் கூப்பிட வரல, வந்தா இன்னைக்கு நான் இவரை விட்டுட்டேன்னா எனக்கு இனி விமோசனம் கிடையாது. ஒவ்வொரு ஆராதனைக்கும் திருச்சபை உள்ளே வருகிற நேரத்தில் என் ஆண்டவர் அப்புறம் போய்விட்டால் எனக்கு நன்மை கிடைக்காது, அப்புறத்தில் இருக்கிறவன் நன்மையை வாங்கி விடுவான். என் அன்பு தேவ பிள்ளைக்கு இன்றைக்கு அவரை தேட வேண்டிய சமயத்தில் அவரை தேடுவார் என்றால் அவர் உனக்கு தென்படுவார். இன்னைக்கு சபைக்கு 4 மாசம் வரும், ஆனா ஒரே ஆராதனைக்கு வந்தவருக்கு ஆசீர்வாதம். ஏன்? உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரின் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு விடுதலை என்று சொல்லி நம்புகிற அவனை கர்த்தர் வெட்கப்படுத்த விடல. ஆண்டவர் தானே, நான் எப்ப கூப்பிட்டாலும் வரும், நிச்சயம் வர மாட்டார். உண்மை இருக்கிற இடத்தில் தான் ஆண்டவர் வருவார். வேதம் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 34ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, மகளே பெரும்பால் உள்ள ஸ்திரீ என்று உனக்கு முத்திரை கொடுக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் உண்மை இருக்கும் என்றால் மகளே என்று கூப்பிடுவார், மகளே என்று கூப்பிடுவார். நம்பிக்கை இழக்காதே. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லி நினைக்கிறாயோ அது லாசருவா இருந்தாலும் 3 நாள் ஆனாலும் வெளியே வா என்றால் என் ஆண்டவரின் பேச்சுக்கு அது வெளியே வரும். நாளைகளை கொண்டு வர காற்றை அனுப்புவார் என்றால் முதலைகளின் தலையை ஆண்டவர் நறுக்குவார். உனக்காய் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். மனிதனால் அதை தடுக்க முடியாது. என் தேவனால் எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, மகளே உன் விசுவாசம். அப்போ சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. உள்ள வந்த உடனே என் பிள்ளை அழுதா, எனக்கு போன் வருதா, நான் கடைக்கு போனோம் இல்ல. பிள்ளை அழுகை அப்புறம் நிப்பாட்டிக்கலாம், போன் வந்தா அப்புறம் எடுத்துக்கலாம். ஆண்டவர் போயிட்டு அப்புறம் வர மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மகளே உன் விசுவாசம் ஒன்ன ரட்சிக்கலாம். பாஸ்டர் ரட்சிக்க மாட்டா. இதுவரைக்கும் யாராவது சுவிசேஷம் அப்படி நம்பினீங்கன்னா எடுத்து வெளியே போட்டுங்க, யோனாவை வெளியே போட்டது போல. உன் விசுவாசம் வாங்கிட்ட சுவாசம் இருந்தால்தான் நீ ஜீவனாய் இருப்ப. பக்கத்துல உன்னை கிள்ளி பார்க்க கூடாது. முதல்ல நான் உயிரோட இருக்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ண மூடி கிள்ளி பாருங்க. ஏசப்பா எவ்வளவு இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ சமாதானத்தோட போ. எப்ப சமாதானம் வரும் தெரியுமா? ஏசப்பாவுக்கு முன்னால விழுந்து அவரை பணிந்து அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தா சமாதானத்தை வைத்து போகிறேன் வரும்போது வச்சுட்டு போவாரு. ஆனா நம்ம எடுத்துட்டு போவாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா வந்தாதானே அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு எனக்கு தெரியும். நான் ஏசப்பாவா இருக்காரான்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். 3 மணி நேரம் சர்ச்சுக்கு வரணும், உட்காரணும், போயிடணும். ஏசப்பாவை அப்படி தேடி வந்தா அவர் தென்பட மாட்டார். ஆண்டவர் தேவாலயத்திலிருந்து இருந்து விட்டார். யோசேப்பு மரியாளும் அவரை தேடி கொண்டு போனாங்க. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வரும்போது சாட்டர்டே நம்ம ஷெட்யூல் போட்டுருவோம். பாஸ்டர் இன்னைக்கு திருவஞ்சிலிருந்து வருவாரு, 1.5 மணி நேரம் மெசேஜ். இன்னைக்கு சர்ச்சு 12 மணிக்கு முடியும். 1 மணிக்கு பாய்க்கடை பிரியாணி, 2ல இருந்து 3 படுத்து தூங்கணும், 5 மணிக்கு எல்லாரையும் கூப்பிடணும், எங்கேயாவது நம்ம வெளியே போகணும். ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்ச பேசக்கூடாது. அந்த ஒரு நாள்ல ஏசப்பா வருவாங்க. அவருக்கு நான் எப்படி பிரியமா இருக்கலாம், சபையில சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நான் எப்படி தியானிக்கலாம். எனக்குள்ளாய் அனல் மூடணும். எனக்குள் அனல் மூண்டாதான் அடுத்த 6 நாட்கள் எனக்கு உயிருள்ளதா இருக்கும். நான் மறைத்து போனால் நாட்கள் எப்படி உயிரடையும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எவ்விரு வந்தது தன் மகனின் வேதனை நீங்க. ஆனால் ஆண்டவர் தனக்கு முன்பாக ஒரு சாட்சியை காண்பிக்கிறார். ஏன் சபையில சாட்சி சொல்லும்போது அநேக கிட்ட பண்றோம். அவருடைய பாப்பாக்காரி இப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிதான். என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில நடக்க போறது தீர்க்க தரிசனம்னா சபையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சாட்சிகள் இன்றைக்கு சாட்சிகளை உதாசீனப்படுத்தினபடியினாலே என் வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நான் இழந்து போனேன். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அழைத்தது எவ்விரு, சுகம் பெற்றுக் கொண்டது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் சுகத்தை வாங்கின உடனே அடுத்த வார்த்தை வருகிறது, 35வது வசனத்தின் 2ஆம் பகுதி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள்.
இனி ஏன் போதனை வருத்தப்படுத்துகிறீர்? குடும்பம் பார்த்து கேட்குதா? உபவாசம் 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 நீங்களே, சர்ச்சுக்கு ஓடுனீங்களே, என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் செத்து போச்சு, பொருளாதாரம் மந்தமா போச்சு, என்ன நன்மை உனக்கு கிடைத்தது? அவர்களுக்கு சொல், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகவில்லை, அவர் சாகவில்லை, எனக்காய் அவர் வருவார். அடுத்த வார்த்தையிலே என் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். 36வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டப்போ, உலகம் உன்னை பார்த்து சொல்றத ஏசப்பா கேட்கிறாங்கன்னா, நீ பேசுறத ஆண்டவர் கேட்க மாட்டாரா? எத்தனை நேரத்துல ஆண்டவருக்கு விரோதமா பேசுறோம். ஏசப்பா ஏசப்பாவை முதியோட நினைச்சிருந்தோம்னா அங்க இங்கன்னு ஓடி இருக்க மாட்டோமே. ஆண்டவரே, என் திருச்சபையில எனக்கான வார்த்தையை நீங்க தரீங்க, நான் இன்னொரு திருச்சபையை தேடி நான் போக மாட்டேனே, இன்னொரு ஊழியக்காரனை தேடி போக மாட்டேனே. என் நண்பு தேவ பிள்ளையே, எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? என் வீட்டுல எங்க அப்பா என்ன அடிச்சாங்க, நான் வீட்டுக்கு வர முதல் வீட்டு போய் கதவு பிடிக்க படுத்து போங்க. யாராவது சொல்ல முடியுமா? பிரதீப கேட்டா சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், பிரதீப் பாஸ்டர், பிரதீப் ஏதாவது ஸ்பெஷலா இல்ல, பிரதீப் அவன் பிள்ளைய அடிக்கிறான்னா, அப்பா நான் இங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், நான் நேரம் நான் பெரியப்பா வீட்டுக்கு வெளி வீட்டுக்கு போறேன், விட்டுவாங்களா? என் நண்பு தேவ பிள்ளைய, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை செஞ்சிப்பான். உடனே நான் சர்ச்சை மாத்துறது இல்லை, நான் அட்ரஸ மாத்துறது இல்லை, ஆராதனையை மாத்துறது இல்லை, வராம இருக்கிறது இல்லை. என் நண்பு தேவ பிள்ளைகள் சில காரியங்கள் மனதிற்கு துக்கமா இருக்குது. என் நண்பு தேவ பிள்ளைகள், பிரகாரத்திற்குள் பேச வேண்டியதை பிரகாரத்திற்குள் பேசு, வெளியே பேச வேண்டியதை வெளியே பேசு. சபை காரியம் என்பது, சபை என்பது குடும்பம், குடும்பத்தை குறித்த காரியத்தை உன் போதகர் பேரிலே உனக்கு குறை இருக்கும் என்றால் அவர்கிட்ட போன்ல பேசு, நேர்ல பேசு, வெளியே பேசாத. வெளியே போயிச்சா சபையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை குறித்து, வார்த்தையானவரை குறித்து பேசுங்க. வெளியே போய் என்ன பண்றோம்னா சபை வார்த்தையை மாற்றி விடுகிறோம். கொண்டு வந்தவரை பேசாதீங்க. என் நண்பு தேவ பிள்ளைகளே, உன் நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் வார்த்தையை பேசி பழகுங்க. சபையை மாத்திரனாலேயோ ஆராதனை மாத்திரனாலேயோ அங்க ஹெட்மாஸ்டர் அவர் தான். நீங்க எந்த சபைக்கு போனாலும் அங்க ஹெட்மாஸ்டர் உட்கார்ந்து இருப்பாரு. 6Bல இருக்கணும், 6Bல இருக்கணும். சனாவை கேட்டா சொல்லுவான், பாஸ்டர் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு அந்த கிளாஸ் டீச்சரை பிடிக்கல, நான் போய் 10th உட்காருவேன். டீச்சர் உட்கார வைப்பாங்களா? உட்கார வைப்பாங்களா? அதே போலதான் சபை. இங்க உனக்கு அட்மிஷன் இருந்ததுன்னா உன் ஆசீர்வாதம் சிலபஸ் இங்க இருக்கு, வேற சபையில இல்ல. தயவாய் போகிற அன்பு பிள்ளைகளுக்கு பணிவோடு இப்ப மறைமுகமா பேசுறேன். ஆனா ஒரு நாள் வீட்டுல வந்து நேரம் பேசுவேன். அப்ப தலை குனிந்து பிரயோஜனம் கிடையாது. தலையில் வந்து பதில் சொல்ல தெரியணும். இங்க குறை இருக்கு, அப்ப நான் குறை இல்லை என்று சொல்லப்படுது. நான் எங்க இருப்பேன் நினைக்கிறீங்களா? மாஸ்டருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்ன செப்ப கூடத்துக்கு போற, யார் கூட பயிற்சி வரீங்க, மாலை கூடத்துக்கு எங்க போறீங்க, எல்லாம் தெரியும். ஏன் பேசாமல் இருக்க தெரியுமா? என் பிள்ளைகள், என் நேச பிள்ளைகள், என் அன்பு குமார குமாரத்திகள், என் அன்பு தேவ பிள்ளைகளை கொண்டு வந்த வார்த்தையாகல ஆவியாக பேச வைக்கப்படி நான் பேசிக்கொண்டு குறை இருக்கும் என்றால் சபை முடிந்தவர் தாராளமாக பேசுங்க, வெளியே பேசுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்குள்ளாக வருவோம். வேதம் சொல்லுகிறது, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன்? வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? 36வது வசனத்துல ஏசப்பா வார்த்தையை வச்சிருக்காங்க, வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாத. இன்னைக்கு ஏசப்பா எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, சுவாசம் உள்ளவனாயிரு, ஜீவித்திரு, உயிரோடு இருக்கிறவனாயிரு. அப்பா நான் உலகத்துல உயிரோடு இருக்கிறேன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போய் இருக்கிறேன் என்றால் உனக்கு நேராக வார்த்தை வருகிறது. அந்நிய பாஷையை இழந்திருக்கிறாய், அபிஷேகத்தை இழந்திருக்கிறாய், போதகர்களோடு பேசுகிறதான நேரத்தை இழந்திருக்கிறாய், தேவனுக்கு கொடுக்கிற நேரம் இழந்து போய் இருக்கிறாய் என்றால் இன்றைக்கு கண்டத்துல சரி செய், விசுவாசம் உள்ளவனாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே பயப்படாத, விசுவாசம் உள்ளவன். இந்த விசுவாசம் எங்க இருக்கு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறது. எவ்வளவு ஆண்டவரை நம்புறோம்? பிரச்சனை வந்த உடனே பக்கத்து வீட்டுக்கு போறது இல்ல, பிரச்சனை வந்த உடனே இல்ல இல்ல நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லி நம்ப. ஆண்டவரை நம்பினால் ஆண்டவர்
எலும்பு. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். இங்க இன்னைக்கு தெரியாது, ஏன் கோபப்படுத்துறாங்க, ஏன் சிரிச்சுக்கிறாங்க, இன்னைக்கு தெரியாது. காணப்படாதவைகளை இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 4வது மாதத்துடைய வாக்குத்தத்தம் அது என்ன இருந்தா என்ன பாஸ்டர்? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு பாஸ்டர். என்ன வார்த்தை? புதையல்களின் மந்த் ஆஃப் ட்ரெஷர்ஸ், ஒளிப்பிடத்தில் இருக்கிற. எனக்கு வார்த்தையே தெரியலன்னா ஆண்டவரோட நம்ம ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறோம்ல. முடிவிலே மறுபடியும் ஞாபகப்படுத்த வருகிறார். புதையல்களை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயம் தருவார். வேதம் சொல்லுகிறது. நமக்கு எப்படி தெரியும் தெரியுமா? உபாகமம் 1:18 தெரியும். கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு. ஆனா அது அப்படியே திருப்பி போட்டு 11 யாருக்கும் தெரியாது. எப்படி நான் ஏசப்பாவை எப்படி நம்பணும்? காணப்படாதவைகளா இருந்தாலும் நான் நம்புவேன் என்றார். என் ஆண்டவர் என் நம்பிக்கையை உயிரடைய வைப்பார். மார்க்கு 6:39 வாசிங்க பார்ப்போம். மார்க்கு 6:39. மார்க்கு 6:39. மார்க் 5:19. உள்ளே பிரவேசித்து என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே பிரவேசிக்கணும். அவர் உள்ளே வருவார் என்றார் அற்புதங்கள் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவரில் இருதயத்தில் வருவார் என்றால் வேதம் சொல்கிறது. அவர் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிரச்சனையை உள்ளே எவ்வளவு நாள் வச்சிருக்க போறீங்க? பாரத்தை எவ்வளவு நாள் சுமக்க போறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாரத்தை வச்சுட்டு போயிடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு விட்டுறணும். டாக்டர் கிட்ட போயிட்டோமா, கண்ணு வலின்னு சொல்லணும். அங்க போய் வயிற்று வலின்னு சொன்னா மாற்றம் மாறிடும். அதே போலதான் தேவ சமூகத்திற்கு வருகிற நேரங்களே, எந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தாலும் போகும்போது கொண்டு போவாங்க. போகும்போது ஏசப்பா கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போயிருங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிற. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் பொருளாதாரம் மறிக்கவில்லை, என் சுகம் மறிக்கவில்லை, என் விசுவாசம் மறிக்கவில்லை, என் வைராக்கியம் மறிக்கவில்லை, அது நித்திரையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 40வது வசனத்துல, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். உன்னுடைய ஆசீர்வாதம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம சிரிப்பீங்க. ஏன்னா அடுத்த வேளை சாப்பாடுக்கு பணம் இல்ல, வாடகை கேட்ட காசு இல்ல. ஏசப்பா சொன்னது அப்படிதான். பிள்ளை சாகல, தூங்கிட்டு இருக்கிறா. சில காரியங்களை நம்ப முடியாது, நம்பிப்பார். நம்ப முடியாத காரியங்களை நம்பத்தக்கவர் உனக்கு செய்வார். வேதம் சொல்லுகிறது, அவரை பார்த்து நகைத்தார்கள். அப்பாவை பார்த்து நகைச்சா பிள்ளைய பார்த்து எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு சொல்லும் போது கிண்டலாகத்தான் இருக்கும். 41வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து, ஏசப்பாவா கையை பிடிக்கணும்னா உலகம் ஒன்னு அவமானப்படுத்தணும், ஒன்ன பார்த்து சிரிக்கணும், ஒன்ன அழ வைக்கும். அழ வச்சாதான் அப்பா உன்னை கையில தூக்குவாரு. ஒன்பது பெண்ணி அழ வச்சுட்டு பிள்ளை தூக்கி வெளியே வந்தார். எங்க பசங்க அழ எப்போ அப்பாவுடைய கையில தூக்க முடியும்? எப்போ குழந்தை அழுதோ அப்ப அப்பா வந்து தூக்குவாரு. இன்னைக்கு அழுதுட்டு வந்திருக்கிறியா, பரமா அப்பா உன்னை கையில் தூக்கி சுமப்பா. உபாகமம் 1:30 கிட்ட போய் வாசிச்சு பாருங்க. இவ்விடம் வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தூக்கி சுமந்ததை அறிந்தீர்களே என்று இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், பரலோகத்துல நமக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு அம்மாவை தேடி போறாங்க. அம்மாவை தேடி போற ஒருவனுக்கும் அப்பாவோட இடம் தெரியாது. அப்பா வேண்டும் என்றால் சத்தியமாம் சபைக்குள் இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்துக்குள் இருப்பார் என்றால் பரலோகத்துல எனக்கான அப்பா இருப்பார், அம்மா அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து தந்தா பூமி என்றார். அதற்கு சிறுவனே ஏசப்பா கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. ஏசப்பா தூக்கி விட்டுட்டாங்கன்னா வேதம் சொல்லுகிறது 42வது வசனத்தை வாசிங்க. உடனே சிறுவன் எழுந்து நடந்தார். சொல்லுங்க, அப்பா எழுந்து நிக்க கூட தெம்பில்லாம உள்ள வந்தேன்,
எங்க அப்பா கையை பிடிச்சிட்டா அடுத்தது என்னை நடக்க வைப்போம். பலவன ஓடணும். ஏசப்பவனை நடக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. வேதம் சொல்லுகிறது அவள் நடந்தாள். அவள் 12 வயசு பொண்ணுக்கு அற்புதம் செய்ய போன வழியில ஒருத்திக்கு அற்புதம் கிடைச்சது. இன்றைக்கு உனக்கு அற்புதம் இல்லாம வந்திருக்கியா? இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த தருணம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். இரண்டாவது காரியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை இழக்காதே, உன் தரித்திரம் சரித்திரமாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்பிக்கை இழக்காதே, உன் தரித்திரம், சத்தமா சொல்லுங்க, என் தரித்திரம் சரித்திரமாகும். வாசிங்க ரூத் 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ரூத் 1:4. இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அன்பு தேவனுடைய பெத்லகேமை விட்டு ஒரு குடும்பம் வெளியே மோவாபிற்கு போகிறது. மறுபடியும் தீர்க்கதரிசனமாய் சபைக்கு சொல்லுகிறேன், சபை வேண்டாம் என்று நீ வெளியே போவா என்ற ஒரு நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். அங்கே நவோமி தன் ஆசீர்வாதங்களை இழக்கிறார். இழந்த பிற்பாடு 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகை 2 வகை. ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஏசாவுதான் ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் காலம் தவறினா. ஆனால் யாக்கோபு ஆற்றம் கரைகிற யாக்கோபு அழுத நேரத்தில் தெய்வம் இறங்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, காலத்தை தவற விடாதே. காலத்தை தவற விட்டு ஆண்டவரை தேடுவாய் என்றால் உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்காது. பாதாளத்துக்கு போன பிற்பாடு ஐஸ்வரன் ஆபிரகாமை பார்த்து கதறுகிறான், மதிப்பில்லை. இன்றைக்கு திருச்சபையில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, இங்கே இருக்கிற ஆண்டவர் தான் உலகத்துக்கு எந்த கோடிக்கு போனாலும் வருவார். சத்தியத்தில் நான் பிழை இருக்கும் என்றால் சபையை மாற்று, வேதத்தை பிரித்து சொன்னால் என்ன மாற்றுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியம் சத்தியம் சரியாய் இருக்க நான் சத்தியத்தை விட்டு வெளியே போவேன் என்றால் கர்த்தரின் கோபாக்கினை நிச்சயம் சந்திக்க நேரிடும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனான். ஏசப்பாவால முத்தமிட்டு போனான். அவன் வாழ்க்கை தரித்திரம். நன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வந்து சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை கடைசி வசனம் சொல்வது போல அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும்னா நான் விடணும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை நான் பணியணும். நீ ஆண்டவரை உண்மையாய் முத்தம் செய். யூதாசின் முத்தம் இருக்கக்கூடாது, ஓர்பாளின் முத்தம் இருக்கக்கூடாது. அவர்கள் திரும்பி வருவாங்க. தலைமையில கை வச்சு நீ திரும்பி பார்க்காத. வேதம் சொல்லுகிறது, அவள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். ரூத்தே, என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு ரூத்தாய் மாறு. ஓயாமல் கர்த்தரை இடைவிடாமல் பற்றி கொண்டு இரு. வேதம் சொல்லுகிறது. 20வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதற்கு அவள், நீங்கள் நீ நவோமி என்று சொல்லாமல், என் அன்பு தேவ பிள்ளையே, தப்பு செஞ்சது நீ. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனது நவோமி, ஆனால் குற்றம் ஆண்டவரை சுமத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாம் சொல்றது தானே, நவோமிகளே, உங்களுக்கான வார்த்தை தான். ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சிருந்தா, என் புருஷன் சம்பாதிச்சார், என் புள்ள சம்பாதிச்சான், என் புள்ள கிடைக்க யாராவது சொல்லிட்டீங்களா? எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசை நான் சொன்னது கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளையே, இவள் பெத்தேல் என்பது வானத்தின் வாசல். அவள் வானத்தின் வாசல் இருந்து வெளியே போய் ஆசீர்வாதங்களை இழந்து மறுபடியும் பெத்தேலுக்கு வருகிற நேரத்தில் அவள் சொல்லுகிறார், சர்வவல்லவர் எனக்கு கசப்பை கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இஸ்ரவேலின் பிரயாணத்தின் ஒரு மாறா வந்தது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, 25ஆம் வசனத்தை இந்த ஆண்டின் ஆசீர்வாதமாய் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த யாத்திராகமம் 15:25 வாசிங்க பார்ப்போம்.
அப்ப என் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தா யாரை கூப்பிடணும்? பாஸ்டரா இருந்தாலும் ஆண்டவரை தான் கூப்பிடணும். அப்போ பாஸ்டருக்கே ஆண்டவர் தான், உங்களுக்கும் ஆண்டவர் தான், பாஸ்டர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அந்த யாத்ராகமம் 15:1 இருந்து 21 வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நம்ம மாதிரி நல்ல விசுவாசிங்க தினமும் எடுத்து நல்லா ஆர்ப்பரிச்சாங்க. ஆனா 23ல தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே பாஸ்டராவது பாஸ்டர் அம்மாவாவது அவ்வளவுதான் முழுப்பு எடுக்கல அடிச்சு உடம்படைய. என் நண்பு தெய்வ பிள்ளைகள், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடாது அடுத்த குணாதிசயம் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இருக்கும் என்றால் கர்த்தரை அருவருப்பார். உன் வாழ்க்கையிலே முறுமுறுக்குகிற காரியங்கள் வரும் என்றால் நீ செய்ய வேண்டியது ஒரு புலன்கள் சர்வ வல்லவரை கூப்பிடணும். வேதம் சொல்லுகிறது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். போன வாரம் உயிரோடு எழுந்தவரை தியானித்தோமே, அவர் கல்வாரி மரத்தை நமக்காய் வைத்தாரே. சோதனை நேரத்தில் கல்வாரி நாயகன் ஏன் என் சிந்தைக்குள் வரவில்லை? அவர்களுக்கு மாறாவிலே ஒரு மரம், எனக்கு கல்வாரி மரம் இருக்கிறது. என் பிரச்சனை நேரத்தில் எனக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சொட்டு சொட்டாய் சிந்தி கொடுத்தாரே. என் சிந்தையிலே அது சொட்டி கொண்டிருக்கும் என்றால் நான் ஏன் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன்? மாறாவிலே ஒரு மரம் காட்டப்பட்டது. அந்த மரத்தை எடுத்து அவன் தண்ணீரிலே போட்டான். அது மதுரமானது. இன்றைக்கு அவன் தண்ணீரிலே போட்டான். இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதர சகோதரி, ஆண்டவர் என்கிற மரத்தை உன் இருதயத்துக்குள் போட்டுப்பா, உன் காரியங்கள் நிச்சயமாகும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உள்ளே வருவார் என்றால் உன்னை மரமாய் மாற்றுவார். அநேக வாழ்க்கையில் இருக்கிற மாறாக்களை நீ மதுரமாய் மாற்ற போகிறார். எதுக்கு சொல்றீங்க? ஆண்டவரே, என்னை நீ மரமாய் மாற்ற போகிறேன், அநேகருக்கு நான் மருந்தாக போகிறேன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவருக்கான மரமாய் நான் இருக்கணும். நான் விழுகிற நேரத்தில், நான் மறிக்கிற நேரத்தில் பரலோகத்திற்கு உரமாய் நான் மாறணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆவிக்குள்ளாக உன் மரம் இருக்கும் என்றால் நீ மறிக்கும் பொழுது உன்னை அவர் உரமாக்குவார். உன் தலைமுறையிலிருந்து அநேக விதைகள் எழும்போம். ஒரு மரம் எப்படி ஒரு மரம் நல்ல மரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? கனிகள் நல்லா இருக்கணும். கனிகள் நல்லா இருக்கணும்னா ரூட் நல்லா இருந்தா ஃப்ரூட் நல்லா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அந்த ரூட், 2 ரூட் இருக்கு. ஒன்னு வேறு, இன்னொன்னு நம்ம போற. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் வழிகளை ரூட்டை கர்த்தருக்கு ஒப்புரி அவர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆனா என் ரூட்டை நான் எங்க கொடுக்கிறேன்? மனுஷன் கையில கொடுக்கிறேன். என் வழி வாய்க்கல. ஆண்டவருக்குள்ள கர்த்தரின் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்கால்களின் ஓரமாய், அப்ப ஏசமாவை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அதுதான் திருச்சபை. திருச்சபை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனியை கொடுக்கணும்னா உன் சபைக்குள்ள நிலைச்சதில்லை. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதா இலையுடன் காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறியா? அப்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் வேற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இனி போக மாட்டேன். இலை குதிராமல் இருக்க வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே கனி கொடுக்கணும் என்றால் யார் ரூட் ஃப்ரூட் கொடுக்கிறதா இருக்கணும். வேதம் அங்கே சொல்லுகிறதை பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ சர்ச்சைக்கு கிளம்பும் போது ஏசப்பாவை எவ்வளவு ஆர்வமா தேடி வர. ஆனா சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொந்தக்கார வீட்டுக்கு போதாம நம்ம பிளான் வேறையா இருக்கும். பிளான மாத்திருங்க. ஏசப்பா உங்களை குறிச்சு பேசணும், உங்க அன்பை குறிச்சு பேசணும். ஏசப்பா எல்லாம் விவரமா சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஆவிகள் உண்டு, தேவதூதர்கள் உண்டு. அவர்கள் நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சொல்லுவாங்க. 12வது வசனத்தை வாசிங்க. ரூத் 2:12 வாசிங்க. உன் செய் நல்லா கவனிங்க. நீ என்ன செய்யறியோ அதுக்கு தான் சம்பளம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் பாஸ்டருக்கு அல்ல உனக்கு கட்டளையிடுவாராக. அடுத்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு நீ ஓடி வந்தானா உன்னை நடக்க வைப்பார். ஏன்னா நீ மூச்சாகுது. வேதம் சொல்றது, செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்து உனக்கு
கரங்களை அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய சட்டைகளின் மேல் வருவேன் என்றார் என் பாத்திரம் நிரம்பி வழியும். பாஸ்டரால ஒன்றும் கொடுக்க முடியாது, சபையால் ஒன்றும் கொடுக்க முடியாது. அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. உன் காரியெல்லாம் கவனமா மேல கொண்டு போயிட்டாங்க. இன்னும் ஏப்ரல் மாசம் முடிச்சு போகல. உலகம் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் சொல்லும். ஆனா ஆண்டவர் ஏப்ரல் ஃபூல் சொல்ல மாட்டாங்க. ஏப்ரல் மாதத்திலே உன்னை இந்த பைத்தியங்கள் என்று உத்தரிக்கப்பட்ட உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த சனக்கூட்டத்திற்குள் ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைங்க, இப்போ வாசிங்க அதே அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3:18 வாசிங்க. 3:18 வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு நான் சொல்றேன், ஊழியக்காரனா மன உவந்து உங்களுக்கு சொல்றேன், மகளே என்று சொல்லுவது சபை. மகளே, இந்த காரியம் என்னமா, எதுக்கு சபைக்கு வந்தீங்க? அப்பா, இந்த ஏப்ரல் மாசம் என்ன நடக்கும், என் குடும்பத்துல என்ன நடக்கும் தெரியல ஏசப்பா. ஏசப்பா சொல்றாங்க, பொறுமையா இந்த மாசம் இன்னும் முடியல, வெயிட் பண்ணு, அறிய மட்டும் பொறுத்து. அந்த மனுஷன் இன்றைக்கு சொல்லுங்க, அந்த மனுஷன் யாரு தெரியுமா? மனுஷ குமாரனாய் உலகத்திற்கு வந்து பரலோகத்தில் வீற்றிருந்து இன்றைக்கு உன் காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாரே, அந்த மனுஷ குமாரன் இன்றைக்கு இந்த காரியம் என்கிற இடத்துல உன் வாழ்க்கையிலே இதுவரை செய்ய முடியாத அந்த காரியத்தை உன் டைரியில எழுது. இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழை பார மாட்டார். என் ஆண்டவர் இழை பார மாட்டார். ஆனா உனக்கு இழைப்பார்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம அப்படியே ரிவர்ஸ் செய்றோம். ஏசப்பா இது எப்படி முடியும்? ஏசப்பா ஏசப்பா இது எப்படி நடக்க? ஏசப்பா பதற, பிபி மேல ஏறுது. பிபி மேல ஏறற பிபி ஊதிவாங்க. அதனால பிபியை கேட்டாங்க, ஏசப்பா கிட்ட அமைதியா உட்காருங்க. அவர் இளைப்பாறுதல் இல்லாமல் உனக்கு இளைப்பாறுதலை தருகிற வரைக்கும் என் ஆண்டவர் இளைப்பாற மாட்டார். இப்ப ரகசியத்தை சொல்லட்டா? ரூத் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க எல்லாரும் கையில. ரூத் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? அதுக்கு மேல ஒரு வார்த்தை எழுதி இருக்கும், வாசிக்க பார்ப்போம். ரூத் சரித்திரம். யார் பேர்ல சரித்திரத்தை எழுதினாரு? மோவாபிலிருந்து தான் ரூத்துக்கு தெரிந்தது, என் அடையாளம் மாற வேண்டும் என்றால் ஓர்வாளை போல முதல் விட்டு போயிடக்கூடாது. மோவாபியர் 10 தலைமுறையான சபை கூட வரக்கூடாது. ஆனால் அவர் தலையெழுத்து மாறணும்னா நவோமியை விடாம அவ பின்னால போனா அவனுடைய சந்ததியில தான் ஏசப்பா வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? தரித்திரம் சரித்திரமானது. இப்ப ரூத் இருக்கிற இடத்தை தூக்கி போட்டுச்சு. உங்க பேரை போட்டு படிக்க பார்ப்போம். படிங்க, உங்க பேரை தானே, உங்க பேரை நீங்களே சொல்லுங்க. ஜின்சனின் சரித்திரம். உங்க பேரை உங்க சரித்திரத்தை சொல்லுங்க பார்ப்போம். இது நான் எழுதுற சரித்திரம், கர்த்தர் எழுதினார். சொல்லுங்க, கர்த்தருடைய சரித்திரத்தை யாரால மாற்ற முடியுமா? 4 அற்புதத்தை எகிப்துல மந்திரவாதி செஞ்சான். 5வது பேரு வாங்கோட ஏசப்பா வரல கடித்தார். அவங்க சொன்னாங்க, இது கர்த்தருடைய விரல். விரலுக்கு முன்பாக மனிதன் நிற்க முடியவில்லை என்றால் கர்த்தருடைய கரம் வந்தால் யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? எழுதினது நான் அல்ல, கர்த்தருடைய கரம். இன்றைக்கு மிஸ்பா என்று சொல்லி மிஸ்பாவிற்கு ஒரு சரித்திரம் எழுதி இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, நம்பிக்கை இழக்க மாட்டேன், என் தரித்திரத்தை கர்த்தர் சரித்திரமாக்கி கொண்டிருக்கிறார். 3வது காரியம், நம்பிக்கை இழக்காதே. இது ஒரு வசந்த காலம். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்பிக்கை இழக்காதே, இது ஒரு வசந்த காலம். முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம்? நம்பிக்கை இழக்காதே, கர்த்தர் உயிரடைய வைப்பார். 2வது, நம்பிக்கை இழக்காதே, தரித்திரம் சரித்திரமாகும். 3வது காரியம், நம்பிக்கை இழக்காதே, இது என் வசந்த காலம். சொல்லுங்க, இது என் வசந்த காலம். இலையுதிர் காலம் அல்ல, என் இலைகளை எல்லாம் கர்த்தர் குறைக்க வைக்கிற காலம். என் சபையை கர்த்தர் கூட்டு குலுங்க வைக்கிற காலம். 5ஆம் மாதத்தின் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சபை நடுவாய் சொல்ல வைக்கிறார். 5ஆம் மாதம் சபையை நீ கூட்டு குலுங்க போகிறார். இதுதான் 5வது மாசத்துடைய வாக்குத்தத்தம். இப்போ வாசிங்க, நம்பிக்கை இழக்காதே, இது ஒரு வசந்த காலம். சங்கீதம் 102, சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு, நமக்கு தான் தெரியும், வானவனுக்கு சிங்காசனம், பூமியில
பார்த்து ஏசப்பா மேல இருக்கிறாங்க. இல்லைங்க, எனக்காக அவர் மனிதனாய் இறங்கி வந்தார் அல்லவா. அவர் வானங்கள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ஆதியில் 1 அதிகாரத்தை போய் வாசிங்க. எல்லாம் உண்டாச்சு. ஆனா மனிதனுக்காக அவர் கையை நீட்டும் போது அவர் நினைத்த வாழ்க்கையை மனிதன் வாழவில்லை. மாறாக என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மனிதனுக்கு மாற்றாய் வேற யாரையும் உருவாக்கல, அவரே மனிதனாய் வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்றிருந்தோம் பாத்தீங்களா? நம்ம போல பாட அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கை காது தலை எல்லாம் நம்மள போல வந்தாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, தூதர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் மாற்றாய் கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த நேரத்தில் என்னை மாற்றவில்லை, தன்னை மாற்றிக்கொண்டு என்னை போல வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, இது என் வசந்த காலம், இது என் வசந்த காலம், என் வசந்த காலம். வாசிக்க, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் சொல்லுங்க. எனக்கான டைமை ஏசப்பா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வாசிக்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி. ஏசப்பா, நான் எத்தனை பேருக்கு பேர் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு கிடைக்கல. ஏசப்பா, வருத்தத்தோடு இருக்கீங்களா? அது கையளவு மேகம். பெருமழை இறைச்சல் எத்தனை பேருக்கு வேணும்? பெருமழை இறைச்சல் எத்தனை பேருக்கு வேணும்? கைப்பிடிக்காது. ஆசீர்வாதம் தூங்கிச்சுங்கல்ல. ஒருத்தர் எழுப்பணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி தெளிக்கணும். அப்ப மேகத்தை பார்த்தா மட்டும் எழுத முடியாது. மேல என்ன வரணும்? மழை வந்து என்ன நினைச்சா என்னால தூங்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, நம்பிக்கை கிடைக்காது உயிரிழக்க வைக்கிறவர் எனக்கான ஜீவ சுவாசத்தை என்னிடத்தில் ஊதி கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உனக்கு கையாள வேணும். வேதத்துல இருந்தே கேட்கிறேன். அபிமெலேக்கோட பிள்ளை யாருன்னு தெரியுமா? அவன் வேலைக்காரியின் பிள்ளை யாருன்னு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் மேகம் கலைஞ்சிரும். ஆனா மேல இருந்து தண்ணி வந்தத முளைக்க போது பாத்தீங்களா, உங்களை உரமாய் வைத்திருக்கிறாரு. இந்த உரத்திலிருந்து ஆண்டவர் அநேக கோதுமை மணிகளை எழுப்புவார் அல்லவா. மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு வசந்த காலம். ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அப்சலோமுக்கு அபிமெலேக்குக்கு பிள்ளை வந்துச்சு. அவனுக்கு பிள்ளை வந்தா கூட பரவாயில்ல, அவன் வேலைக்காரிகளுக்கு எல்லாம் ஆண்டவர் கர்ப்பத்தை திறந்த பிள்ளைகளா கொடுக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த அதிகாரத்துல ஒரு ரகசியம் இருக்குது. 20ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தோட முடியுது. உலகம் முடியும். எங்கே உலகம் உன்னை முடிக்கிறதோ கர்த்தர் அங்கே உன்னை தொடங்குவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்னைக்கு உலகம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுறோம், அங்கிருந்து ஏசப்பா உன்னை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் தாம். அப்ப ஏசப்பா இந்த வருஷத்தை தொடங்கும் போது வானத்தின் ஆசீர்வாதத்தினால ஒரு ஆசீர்வதிப்பேன் சொல்லலையா? பூமியின் ஆசீர்வாதத்தினால ஒரு ஆசீர்வதிப்பேன் சொல்லலையா? உலக ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பா முடியட்டும். அது மேகத்தை பார்க்குது, அது கலைஞ்சு போயிடும். ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்து பாரமான எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. உன் பாரத்தெல்லாம் சர்ச்சில் வச்சுட்டேன்னா பெருமழை பெய்யும். 2ஆவது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21:2 வாசிங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? டாக்டர் நமக்கு நாள் குடிச்சிட்டாங்களா? இன்னும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? அவங்க உனக்கு நாள், அவங்க உன் சரீரத்தை படிச்சாங்க. ஏசப்பா உன் சரீரத்தை படைச்சாங்க. படைச்சவருக்கு அதிகாரம் அதிகமா, படிச்சவனுக்கு அதிகாரம் அதிகமா. அவன் கிட்னி போயிருச்சுன்னு சொன்னா ஏசப்பா இன்னொரு டெஸ்ட் பண்ணி பாரு, புது கிட்னி எங்க வச்சிருப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணு தெரியலன்னு சொல்றியா? நாளைக்கு போய் செக் பண்ணி பாருங்க, புது கண்ணு கர்த்தர் வச்சிருப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவரால் முடியாது என்பது இதுவரை ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்கும் தோற்றது இல்லை. இப்ப சொல்லுங்க, இல்லை என்பதை எனக்கு சொல்லுங்க. என் சபை இல்லை என்பதே இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலம் வந்தது. குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு
நாளில் படைக்கப்பட்ட மனிதனே 21:6 உனக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 21:6 வாசிங்க பார்ப்போம். யார் என்ன சிரிக்க வச்சது? உலகம் வச்சது. ஆனா ஏசப்பா என்ன சிரிக்க வச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனை நகைக்க பண்ணினா இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட, இப்ப சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க, இந்த வசனம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில வேலை செய்ய போது நான் சந்தோஷமா இருக்க போறப்பா, நான் சமாதானமா இருக்க போறப்பா, நான் ஆசீர்வாதமா இருக்க போறப்பா, இங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லப்பா. ஆண்டவரே இத்தனை சாட்சிகளை கேட்க வச்சீங்கன்னா நானே ஒரு சாட்சியா மாற போறேன். அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. வாசிங்க உபாகமம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் யாரா இருந்தாலும் சரி, நான் பாஸ்டர் பேசிட்டேன் அப்படி இப்படி பாஸ்டர் அவ்வளவுதான். ஆண்டவருக்கு முன்பாக எதிர்க்கிறாங்க, ஆண்டவருக்கு முன்பாக துணிகரமா நின்றாதீங்க. நீதிமொழிகள் 29:1 ஒரு வசனம் வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை திருப்புகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நாசமடைய கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாத கிளைகளை உன்னிலிருந்து கர்த்தர் நறுக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தை நுனிக்கோல. இருதயத்துல கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், அந்நிய சத்தங்கள் இருக்கும். அந்த தோலெல்லாம் நறுக்கி போட்டுட்டு ஏசப்பா கனிதரும் மரமாயமே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல விழுந்துருங்க. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான, இதுதான் என் ஆண்டவருடைய குணாதிசயம். அவர் பயங்கரமானவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. பாஸ்டர் ஒரு நியாயம், விசுவாசி ஒரு நியாயம் அல்ல. அவர் பாதம் உட்கார்வாய் என்றால் ஆசீர்வாதம் மாத்திரம் ரிசல்ட். அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம், 1ஆம் தேதி வந்த உடனே பாஸ்டர் தசமபாக தந்துட்டேன், காணிக்கை தந்துட்டேன், கவலை பூட்டி கையில வச்சுட்டேன். நோ, யாக்கோபு சொன்னா, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி என் தகப்பன் வீட்டிற்கு மறுபடியும் என்னை கொண்டு வருவீர் என்றால் தேவன் தருவதிலெல்லாம் உமக்கு தசமபாக தருவேன். டீல் பேசுறோமா? வேற இன்னொரு வசனம், பூமி முதல் நிறைவும். அப்ப நமக்கு கொடுத்தது யாரு? அப்ப அவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா, என் நன்மை தேவ பிள்ளையே, நீ பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் தசமபாகத்துடைய கால்குலேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். 10ல 10 - 1 எவ்வளவு சொல்லுங்க? 10 - 1 எவ்வளவு? 9. 9 என்பது என்னது? பரிபூர்ணம். என் வாழ்க்கை பரிபூர்ணப்படாமல் இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பதில் கிடைக்க முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்? என்னில் கொடுக்கப்படாத அநேக ஒரு காரியங்களை இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு என் இருதயத்தின் நுனி போதை நான் விருத்த சேதனம் பண்ணுவேன் என்றால் கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இது மனப்பாடமா தெரியும். நம்பிக்கையுடைய நம்பிக்கை இழக்காத, சிறை கொண்டு போய் வந்திருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன் சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்ற ஆண்டவர் வந்திருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு, உன் சிறைச்சாலையை மாற்ற ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரண் என்பது சபை, அவரது சட்டையின் மேல் அடைக்கலமாய் ஓடி வந்தாயே, நீ அடைக்கலமாய் வந்தவள் அவர் சமூகத்திற்கு வந்திருக்கிறாயே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். எப்ப? இன்றைக்கு இந்த காரியம் முடியும் வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டான் என்று ஒரு உலகத்தில் இருக்கிற போவாஸ் ஓய்ந்திருக்கவில்லை என்றால் பரலோகத்தில் எனக்காய் ஒரு போவாஸ் இருக்கிறார். அவர் எனக்காய் சகலமும் நன்மையாய் செய்து முடிப்பார். இருக்கிற இடத்தில் அப்படியே நம்ம படிக்கிறோம். 2 நிமிஷம் நம்ம படிக்கிறோம். எல்லாரும் படிக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் எதையாவது இழந்தாய் என்றால் என் ஆண்டவர் 1000 மடங்கு நிச்சயம் கருத்திலே கொடுப்பார். சபையில பாய் போடுறியா? சபையில கூட்டி பெறுகிறியா? சபையில நீ கூட்டுவாய் என்றால்
உன் ஆசீர்வாதம் போடும். சபையை பெருகுவாய் என்றால் உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருகுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் எதை இழந்திருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, நித்தியத்திற்கு போவதற்கு முன்பாய் சத்திய ஆவியானவர் தாம் சொல்லியபடியே அவருடைய ஆசீர்வதிப்பார். 3 ஆசீர்வாதங்களோடு இடத்துல பேசினார். நம்பிக்கை இழக்காதே, உயிரிழைய வைப்பார். நம்பிக்கை இழக்காதே, தரித்திரம் சரித்திரமாகும். நம்பிக்கை இழக்காதே, உன் வசந்த காலத்தை ஆண்டவர் தொடங்கி விட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி ஆண்டவரிடம் சொல்லு, அப்பா என்னிடத்திலே கடினங்கள் இருக்கும் என்றார், என்னிடத்திலே விட முடியாத காரியங்கள் இருக்கும் என்றார். இப்பொழுது நான் எல்லாவற்றையும் கீழே வைக்கிறேன். அப்பா பாரத்தை இறக்கி வைக்கிறேன். நீங்க கொண்டு வந்திருக்கிற உங்க நுகத்தை ஏற்றுக்கொண்டு போகிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்காய் வாழ போகிறேன், உமக்காய் இருக்க போகிறேன், உமக்காய் காரியங்களை செய்ய போகிறேன். ஆண்டவரே, உமக்காய் இருதயத்தை திறந்து கொடுத்த உடைத்து ஊற்றின நின்று தோள்களை ஒத்த சேதம் பண்ணின என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் பேசி மாற்றி பேச்சு என் பிள்ளைகள் வழிநடத்த வேண்டுமாய் சொல்கிறீர்கள். வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்